தீட்சை எடுக்கிறாங்கன்னா குருநாதர் சொல்லி தருவார். உடம்புல எந்தெந்த பகுதியில் என்ன மந்திரம் சொல்லி திருநீர் வைக்கணும்னு. ஈசானமூர்த்தியை நம, தத்புருஷ பக்தராய நம, அகோர ஹிருதயாய நம, வாம்தேவ சத்யாஜோதமூர்த்தியாய நமன்னு எல்லாம் வைக்கணும். இதையும் தெரியாமையே சின்னவரை பூரா கசா முசான்னு பூசி சினிமாவில் இருக்கிற பார்த்தோன்னு இங்க இப்படி வச்சிருக்கான் கையில. ஒருத்தன் வயிற்றில் தடவி இருப்பான். எதுக்கு பண்றான்னு அவனுக்கு தெரியாது, மற்றவனுக்கு தெரியாது. ஆக ஒரு வரைமுறைகள், ஒரு குருநாதர்கிட்ட தீட்சை எடுத்தோம்னா அவர் எப்படி வழிபாடு பண்றாருன்னு பார்க்கணும். அவர் செய்யற முறைப்படி நாம் வழிபாடுகள் செய்ய வேணும். அப்படி செஞ்சோம்னா தான் அந்த இறைவன் நம்மகிட்ட இருப்பார். நீ சும்மா போய் ஒரு 10-20 காசியில போய் ஒரு 50 மாலை வாங்கிட்டு வந்து கழுத்து போட்டு நின்று வரமாட்டார். சத்தியமா வரமாட்டார். இவன் அங்க ஆடுற, இவன் இங்க ஆடுற. சிவபெருமான் ஆட்டப்பாங்க கைலாயத்த ஆட்டம். என்னடா எவன்டா போய் கைலாயத்தை பார்த்து அந்த ஆளும் கூட டான்ஸ் ஆடினாரா? சினிமாவில் எவனோ ஆடினா நான் அதை பார்த்து நீயும் கைலாயத்தில் சாமி ஆடுற, நான் ஆடுறேன். எல்லாமே திருட்டுத்தனம். நிறைய திருட்டு நாய்க்கு ஆகிட்டாங்க. இப்போ கோயில் உட்காந்துட்டு காசு வாங்கிட்டு வயிறு வளர்க்கறது ஒன்று. இது பாப்பா போனால் தின்னூரை பேசுவேன், நம்ம 10 ரூபாய் 50 ரூபா போடுவோம். அவன் பொழப்புத்தானே ஓடிட்டு. இப்போ என்னாச்சுன்னா ஆன்மீகத்தில் எல்லாருமே ஆதீனங்கள், எல்லாருமே பெரிய சாமிகள். அவன் என்ன பண்ணுறான்னா உட்காந்துக்கிற பெரிய சோப்பா பேர பெரிய சிம்மாசனம் மாட்டம் பண்ணி அதில் உட்காந்து கழுத்தில் சாமிக்கு மாலை இருக்குது இல்லையா, அவன் கழுத்தில் 10 மாலை இருக்குது, 5 மாலை இருக்குது. மாலையை போட்டு ருத்ராட்சத்தை போட்டு தலையில் ஒரு ருத்ராட்சத்தை போட்டு வாரவனுக்கு சின்னூரை வீசி ருத்ராட்சத்தை வீசி தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, இப்ப நீங்க தமிழ்நாடு முழுவதும் அல்லது திருப்பதியும் சேர்த்திக்கலாம், அல்லது ஜோதிர்லிங்கங்கள், இப்படி எல்லா பக்கமும் கூட்டம், ஆன்மீக கூட்டங்கள் அதிகரித்து கொண்டே இருக்குது. ரொம்ப இப்போ முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போனோம்னா போனது வந்துடலாம். ஆனால் இன்னைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் லைன் நிற்கிறான். இப்படி நிற்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சாமி நான் ருத்ராட்சம் போட்டுக்கலாமா, திருநீர் வச்சுக்கலாமா, ஒரு குருநாதர்கிட்ட தீட்சை வாங்கலாமா, தீட்சைனா என்ன, இப்படி கேட்குறாங்க. ஒரு நல்ல குருநாதர் நமக்கு அமையணும்னா அவர் கூட நாம பழகி அந்த குருநாதரும் நம்மை பற்றி தெரிந்து அந்த சிந்தனையோடு ஆட்கொண்டாத்தான் நமக்கு குருநாதர் கிடைச்சாருன்னு அர்த்தம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அந்த வகையில அடியேனுக்கு பேரூராதீனம் குருமகா சன்னிதானம் தவத்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் ஈர்த்தென்னை ஆட்கொண்டார். என்ன ஒரு அப்பனுக்கு மகனுக்கு என்ன உறவு இருக்கோ அதுதான் எங்களுக்கு 2 பேருக்கு இருந்துச்சு. அப்படி ஆட்கொண்ட காரணத்தினால அவர் தீட்சைகள் நாங்கள் வாங்கினோம். ஒரு தீட்சையாக கொடுத்தாங்க. இப்போ இங்கே சிலர் வந்தாங்க, தீட்சை கொடுங்க சாமி, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. நமக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்ன காரணம்னா, என்னவோ வராங்க, தீட்சை வேணுங்கிறாங்க, வாங்குறாங்க, போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி அந்த குருநாதரை சிந்திக்க மாட்டாங்க. அதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல். சாமி நினைச்சோம்னா நிற்கணும். இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போகிறோம்னா அங்கேயே இறைவன் நிற்பார். அப்போ அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தீக்கைகள் மற்றது இதெல்லாம் சரியாக வரும். அப்புறம் ருத்ராட்சம் போடுறது ஒன்று. ருத்ராட்சம் ஒரு முகத்திலேருந்து 14 முகம் 24 முகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு முறை கங்கோத்திரி யமுனோத்திரி பக்கம் போனோம். அப்போ ருத்ராட்சம் விற்றாங்க, பெரிய பெரிய ருத்ராட்சம் விற்றாங்க. எல்லாரும் வாங்கினாங்க. விலை கம்மியாக கொடுக்குறாதா இதானு எனக்கு சந்தேகம்தான். இருந்தாலும் நம்ம அதை வாங்கி ஒரு நைட் தங்குற பக்கம் ஒரு கப்பல் போட்டு வச்சிட்டோம். அடுத்த நாள் காலையில் பார்த்தா கடியாட்டாக்கி போச்சு. ஆக இந்த ருத்ராட்சத்திலையும் ஏமாத்துறாங்க விற்கிறதுக்காக. இது நேபாளில் விளையுது, இந்தோனேஷியாவில் விளையுது. இந்த ருத்ராட்சத்தில் என்ன மகிமைன்னா, இறைவனுடைய சிவபெருமானுடைய கண்ணீர் துளிகளில் வந்ததுதான் ருத்ராட்சம். என்ன கேட்பான்னா, ருத்ராட்சம் போட்டு கறிவிங்கலாமா, சாராயம் குடிக்கலாமா, அதாவது ருத்ராட்சம் போட்டு இளவுக்கு போகலாமா, மனைவியோட படுத்திருக்கிறப்ப ருத்ராட்சம் போட்டுக்கலாமா? இந்த கேள்வியே எல்லாத்துக்குமே இந்த கேள்வி இருக்குது. சாதாரணமாக இளவுக்கு போகிற கழட்டி வைக்கணுமான்னு கேட்பாங்க. ஒரு ருத்ராட்சம் கழுத்தில் போட்டிருந்தோம்னா அது 24 மணி நேரம் அப்படியே இருக்கலாம். நாம் போட்ட காலத்துலேருந்து இறக்க வரைக்கும் அந்த ஒரு ருத்ராட்சம் என்றைக்குமே கண்டத்தில் இருக்கிறது தப்பு இல்லை. மாலையாக வாங்கி போட்டோம்னா இப்போ வெளியே போகிறோம், டாய்லெட் போகிறோம், கழட்டி வச்சிடறோம்.
படுக்கிறப்ப கழட்டி வச்சிடறோம். இப்படி இருக்கிறது இருக்குது. ஆக இந்த ருத்ராட்சத்தினுடைய மகிமை என்னன்னா தெரிஞ்சு போடணும். எதுக்கு ருத்ராட்சம் போடுறோம் நமக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது, ருத்ராட்சம் தெரியாது. சினிமாக்காரனை ஊரம் போட்டு திரிவானுங்க. சாராய கடைக்கு போறவன் பார்த்தா எவரை பார்த்தாலும் இப்போ ருத்ராட்சி போட்டிருப்பா கழுத்துல. இது என்னன்னா சிவனடியாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம். சரி, ருத்ராட்சம் போட்டிருக்காரா, இவனும் நல்ல சிவனடியார், இவனை வணங்கலாம் அப்படின்னு. இப்போ அடியாருக்கு அடியார் வணங்குறத வணக்கம். இப்போ என்னாச்சுன்னா கழுத்து நிறைய எவன் போட்டிருக்கானோ, கழுத்து நிறைய போட்டு தலையிலையும் போட்டு அதுக்கு மேலே ஒரு ருத்ராஸ்திரியே ஒரு சிவலிங்கம் பண்ணி வச்சுக்கிற, பாம்பு வச்சுக்கிற, நந்தி வச்சுக்கிற, என்ன பழக்கம்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒருத்தர் வருவார் பைக்கில், கால்லையும் போட்டிருக்காரு ருத்ராட்சம், கையிலையும் போட்டிருக்காரு, கழுத்துலையும் போட்டிருக்காரு. சிவசிவா சிவசிவா, இவனை கண்ட அவன் சிவங்கிற, இவன் அவனை கண்ட இவன். என்னத்துக்கு நீ போடுற? ருத்ராட்சி போடலின்னு யாராவது அடிக்கிறாங்களா? எதுக்கு போட்டேன்னா அதனுடைய மரியாதை, அந்த ஆன்மீகத்தை காப்பாற்றணும். நம்ம சிவனை நம்புறோம்னா வழிபாடு பண்ணணும். ஒரு குருநாதர்கிட்ட தீட்சை எடுத்தோம்னா அதுக்குண்டான வழிபாடுகள் பண்ணணும். அந்த வழிபாடும் பண்றதில்ல, ஏதோ வாரானா 2 காசு கொடுக்குறாங்க, ஆளுக்கு 50 ரூபா கொடுக்குறாங்கன்னா வாங்கி தின்ட்டு போட்டிட்டு இருக்கிறாங்க. ஆக இப்போ ஆன்மீகம்ங்கிறது காசு பண்றதுக்கு மட்டும்தான் ஆகிப்போச்சு. இப்போ அந்த நிறைய சித்தர்கள் நான் தான்பா, எவனை கேட்டாலும் நான் தான் சித்தருக்கிறேன். சித்தர்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இரவாத வரமான வாங்கியிருக்கிறேன் நானும்பா. சாமி நம்மகிட்ட வந்து ராத்திரியில் பேசுவார், ஏன் பகலில் வந்து பேச மாட்டாரா? நம்மளை கண்ணாபட்டுக்கு. அப்புறம் கணக்கம்பட்டி திருப்பி எவனை பாட்டாலும் நெத்தியில் பச்சை போட்டோன்னு வச்சுட்டு தெரியுவா. என்னத்துக்கு இது பச்சை என்ன சிகப்பு என்ன? அந்த காலத்தில் பார்த்தா திருநீர் வச்சாங்க. மந்திரம்மா வது நீரு வானவர் மேல் அது நீரு, தந்திரம் ஆவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, செந்துவர்வாயோமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீற்ற நெத்தியில் பூசினா உடல் இருக்கிற வியாதிகள் நீங்கும். இது நின்ற சீர் நெடுமாறனுக்கு மங்கையர்க்கரசியார்கிட்ட கொடுத்து திருஞான சம்பந்தர் அவர் தான் இந்த பதியத்தை பாடினார். திருஞான சம்பந்தர் அப்போ பதியம் பாடி அவனுக்கு திருநூறு வச்சுட்டார், அவன் நோய் நீங்கிச்சு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? கைக்கு பூசுறான், காலுக்கு பூசுறான், உடம்புக்கு பூசுறான், வயிற்றுக்கு பூசுறான். இனத்துக்கு பூசியிருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. ஒரு தீட்சை எடுக்கிறாங்கன்னா குருநாதர் சொல்லி தருவார், உடம்புல எந்தெந்த பகுதியில் என்ன மந்திரம் சொல்லி திருநீர் வைக்கணும்னு. ஈசானமூர்த்தியை நம, தத்புருஷ பக்தராய நம, அகோர ஹிருதயாய நம, வாம்தேவ சத்யாஜோதமூர்த்தியாய நமன்னு எல்லாம் வைக்கணும். இதையும் தெரியாமையே திருநூறை பூரா கசா முசான்னு பூசி சினிமாவில் இருக்கிற பார்த்தோன்னு இங்கே இப்படி வச்சிருப்பான் கையில், ஒருத்தன் வயிற்றில் தடவி இருப்பான். எதுக்கு பண்ணுறான்னு அவனுக்கு தெரியாது, மற்றவனுக்கு தெரியாது. ஆக ஒரு வரைமுறைகள், ஒரு குருநாதர்கிட்ட தீட்சை எடுத்தோம்னா அவர் எப்படி வழிபாடு பண்ணுறாருன்னு பார்க்கணும். அவர் செய்கிற முறைப்படி நம்ம வழிபாடுகள் செய்ய வேணும். அப்படி செஞ்சோம்னா தான் அந்த இறைவன் நம்மகிட்ட இருப்பார். நீ சும்மா போய் ஒரு 10-20 காசியில் போய் ஒரு 50 மாலை வாங்கிட்டு வந்து கழுத்து போட்டு நின்று வரமாட்டார், சத்தியமாக வரமாட்டார். இவன் அங்காடுற, இவன் இங்காடுற. சிவபெருமான் ஆட்டமாமா, கைலாயத்த ஆட்டம். என்னடா எவன்டா போய் கைலாயத்தை பார்த்துட்டு வந்தீங்க, அந்த ஆளும் கூட டான்ஸ் ஆடினாரா? சினிமாவில் எவனோ ஆடினான், அதை பார்த்து நீயும் கைலாயத்தில் சாமி ஆடுற, நான் ஆடுறேன். எல்லாமே திருட்டுத்தனம். நிறைய திருட்டு ஆகிட்டாங்க. இப்போ கோயில் உட்காந்துட்டு காசு வாங்கிட்டு வயிறு வளர்க்கறது ஒன்று. இது பாப்பான் போனால் தின்னூரை பேசுவேன், நம்ம 10 ரூபாய் 50 ரூபா போடுவோம், அவன் பொழப்புத்தானே ஓடிட்டு. இப்போ என்னாச்சுன்னா ஆன்மீகத்தில் எல்லாருமே ஆதீனங்கள், எல்லாருமே பெரிய சாமிகள். அவன் என்ன பண்ணுறான்னா உட்காந்துக்கிற பெரிய சோஃபா பேரை பெரிய சிம்மாசனம் மாட்டம் பண்ணி அதில் உட்காந்து கழுத்தில் சாமிக்கு மாலை இருக்குதுலையே, அவன் கழுத்தில் 10 மாலை இருக்குது, 5 மாலை இருக்குது. மாலையை போட்டு ருத்ராட்சத்தை போட்டு தலையில் ஒரு ருத்ராட்சத்தை போட்டு வாரவனுக்கு சின்னூரை வீசி ருத்ராட்சத்தை வீசி நீ இவன் போட்டு ஆடுறான். அந்த ருத்ராட்சம்னா என்ன, அதனுடைய அம்சம் என்ன, அதனுடைய மரியாதை என்ன? நீ அதை குடிச்சு சாராய கடைக்கு போகிற, அதை போட்டு கறி வாங்கி திங்கிற, அதை வாங்கிட்டு போட்டு பிச்சை எடுக்கிற. இதெல்லாம் தப்பு சாமி, தப்பு, மிகப்பெரிய தப்பு. நீங்க இறைவன் நமக்குள்ளதான் இருக்காரு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் வீரானாருக்கு வாய் கோபுரபாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கு. 5 புலன்கள் அடக்கு, இறைவன் உனக்குள்ள வருவாரு. அது அடக்கிற சின்ன காரியம் அல்ல.
அப்படி செய்கிறவன் தான் இன்னைக்கு உட்காந்துட்டு நாங்கள் சித்தரு அப்படிங்கிறேன். பழனியில் பார்த்தா அந்த மலை மேலே இருக்கிற சாமிக்கு போகர் போகர் பேரில் மடம் வச்சிருக்கேன். புலிப்பாணி சித்தர்னு மடம் வச்சிருக்கேன். இப்போ உட்காந்துக்கிறவன் நான் தான் புலிப்பாணிங்கிறேன். போகர்னு ஒரு அம்மா வச்சிருக்குது, அது நான் தான் போகர் சாமிங்குது. அது என்ன பண்ணுது, ஒரு சக்கரை சுற்றிட்டு அதை எதையும் எழுதி பேப்பரில் எழுதி கொடுத்து காசு வாங்கிக்குது. வைத்தியம் பார்க்குறோம்ங்குது. எல்லாரும் இதைத்தான் சொல்கிறாங்க. ககன மாத்திரை போட்டால் அந்த காலத்தில் வானத்தில் பறந்து போயிடுவார சித்தர். அது நடந்திருக்கலாம், நாம் இல்லைன்னு சொல்ல. இறைவன் இருக்காரு. ஆனால் இன்னைக்கு பண்ணுற அயோக்கியத்தனை அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு உண்மையை சொன்னான் கடவுள்னு சொல்லிட்டு நிறைய இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறாள் கணக்கம்பட்டி அவன் பேர் சொல்லிட்டு இங்கே 4 பேர் வயிறு வளர்க்குறேன். என் கூட வந்து சாமி உட்காந்து பேசுவேன். நான் நேரில் பார்த்துருக்குறேன். கேன பிடிச்சா அவனே இவனு கசமசன்னு பேசுவார், தெலுங்கில் பேசுவார். ஆக இப்போ அதே மாதிரி துறை விளை சாமி இருந்தாருங்க, அவங்கெல்லாம் இருந்தாங்க, மறைஞ்சிட்டாங்க. அவரும் ஆறுகிட்ட வந்து வாங்கிட்டீங்கன்னா இவரும் அப்படித்தான். நம்ம இப்போ கணக்கம்பட்டி சாமியுமே காசு, ஆனால் அவங்க பேரை சொல்லி இவங்க வயிறு வளர்த்துருக்காங்க. போகர் மூலிகை குடில்னு ஒரு அம்மா வச்சுருக்காங்க. அவங்க மெட்ராஸில் அருள்வாக்கு சொல்கிறாங்க, கோயம்புத்தூரில் அருள்வாக்கு சொல்கிறாங்க. போனால் பணம் கொடுக்கணும். பணம் இல்லாமல் ஏதாவது ஒரு சாமியார் வந்து அருள்வாக்கு சொல்லுங்க, ஜக்கி வாசுதேவ் சொல்லுங்க, என்ன சொல்லுவான்னு பார்க்கலாம். இப்போ காலையில் இல்லாமல் ஒரு பொம்பளை கொடி ஒன்று கையில் எடுத்துட்டு ஒரு பேப்பர் ஏதோ ஒரு சாமி குருநாதர்னு சொல்லிட்டு அவள் எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துரு. ஆக இப்படி விளம்பரங்களை தேடுகிறாங்க. இன்றைக்கு இருக்கிற சாமியார் எல்லாருமே விளம்பரங்களை தேடுறாங்க. நாம் ஒரு கல்யாணம், ஒரு நண்பர் பேத்தி கல்யாணம், சாமியார்களெல்லாம் பத்திரிகையில் போட்டு கூப்பிட்டு இருந்தாரு. போனாங்க, எல்லாம் பார்த்தாங்க, வந்துட்டாங்க. ஒரு சாமியார் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னையே உன் நண்பருங்கிற பணம் நிறைய இருக்குதுங்கிற, அவங்க ஒரு 5000 ரூபா கூட கவரில் வச்சு கொடுக்குறீங்க. ஆக நாம் எங்கே போகிறோமோ முக்கியமான பேப்பர் இருக்குதான்னு மாப்பிள்ளை கேட்பார். பையன் பார்த்துட்டு முக்கியமான பேப்பர் வச்சுருக்கீங்களா? ஆக முக்கியமான பேப்பரை தான் நாமளும் எதிர்பார்க்குறோம். என்னைக்கு இருந்தால் எல்லா மனிதர்களுக்கும் செலவு இருக்குது. இப்போ நாம் இங்கே ஒரு மடம் வச்சுருக்கா, இந்த செடியை வச்சுருக்கேன், மரங்கரை வச்சுருக்கேன், தண்ணி விடுறோம். யாராவது கூப்பிட்டாங்கன்னா கார் எடுத்துகிட்டு போகிறோம், காருக்கு எண்ணெய் ஊற்றணும், நமக்கு காசு தேவை. இப்படித்தான் எல்லாம் நடக்குது. அரசாங்கமும் இப்படித்தான் நடக்குது, அறநிலையத்துறையும் இப்படித்தான் நடக்குது, அங்கே இருக்கிற அதிகாரியும் இப்படித்தான் இருக்கு. பெருமாள் கோயில் அனுமதி வாங்குறதுக்காக சென்னை போனோம். ஸ்பான்சர் ஆறி என்ன ஏதுன்னு கேட்டால் எல்லாம் எழுதி வாங்கிட்டா, காசு கொடு. 2001 கோயம்புத்தூரில் கே ராஜா இந்து அறநிலையத்துறை அடுத்த நாள் கும்பாபிஷேகம் கூப்பிடுறாரு. இன்னைய காசே கொடுக்கணும், நீ பாட்டில் கும்பாபிஷேகம் கூப்பிட்டு எதுக்கு உனக்கு காசுன்னு கேட்டால், நீ ஏன் கும்பாபிஷேகம் பண்ணுறேன் சாய்வன் சொல்லிச்சோம் கூட்டா. எனக்கு பொங்கல் சோறு கேட்டுதா, அபிஷேகம் கேட்டுதா, சாய்வன் சொல்லிச்சா. ஆக மொத்தம் அதுவும் பொய் இதுவும் பொய்ங்கிறேன். அதிகாரியும் அதைத்தான் சொல்கிறேன், ஆதீனமும் அதைத்தான் சொல்கிறேன், ஐயரும் அதைத்தான் சொல்கிறாங்க. சாமி இல்லைன்னு தான் அவனும் சொல்கிறான், எவன் சாமி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆக மொத்தம் சாமிங்கிற பேரில் காசு பண்ணான்னு கூட்டம் வருது. இப்போ ருத்ராட்சம் வைக்கிறவனும் அதைத்தான் பண்ணுறேன். இந்த போலியான ருத்ராட்சங்களை எடுத்து கொடுத்து ஒவ்வொன்று இவ்வளோ பெருசு இருக்குது. ஒருத்தர் நம்ம நண்பர் திருப்பூரில் ஒருத்தர் வச்சுருந்தார், இவ்வளோ பெருசு தேங்காய் ஆட்டா. அது பார்த்தா அது மண். ஆக எதுலேயும் போலி இல்லாமல் இல்லை. சாராய கடைக்கு போனாலும் போலிங்கிறேன், ருத்ராட்சம் வாங்கினாலும் போலிங்கிறேன், திருநீர் நெத்தியில் பூசினா நெத்தி புண்ணாகி போயிரு, அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ பழனியில் அபிஷேகம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விற்றானுங்கிற, அது திருட்டுத்தரமாக விற்றானுங்க. ஆக மொத்தம் உனக்குள்ளை தேடி உள்ளம்பெருங்கோயில் உடம்பாளையம், வள்ளல் விரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு. இந்த 5 புலன்கள் அடக்கிறதுக்கு உண்டான முயற்சியை பண்ணு. ஒரு ருத்ராட்சம் போட்டால் போது, 1000 ருத்ராட்சத்தை போட்டு தலையில் வச்சுட்டு அவனுக்கு போய் இவன் பூசம், இவனுக்கு வந்து அவன் பூசம், இந்த போலி வேஷம் வேண்டாம். ஆக ஒரு ருத்ராட்சத்தை போடுங்க, அதுக்குண்டான மரியாதை கொடுங்க. சாராய கடைக்கு போகாத, கறி திங்காத, மற்றபடி ஒன்றும் இல்லை. ருத்ராட்சம் போடுறதுல ஒரு நல்ல குருநாதர் தேடி கண்டிப்பாக அவரே வருவார். நம்மை தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்து நம்மையும் ஆட்கொள்வான். ஆடிப்பாடி அண்ணாமலையோட ஓடிப்போகும் நமது உள்ள வினைகளை. நம்ம வினைகள் நீங்க வேணுமானா நமக்கு ஒரு குருநாதர் வேணும். நல்ல குருநாதராக இருக்கணும், நல்ல இறைவனாக இருக்கணும். அப்படி போனால் நம்முடைய வினைகள் நீங்கும். இறைவன் நேரில் வருவார், அருள் தருவார். வாழ்த்துக்கள்.